வணக்கம். கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். டீச்சர்ஸ், டிரைவர், வாட்ச்மேன், பிரெக்னன்ட் விமன், ஓவர் வெயிட், அதிகமா நிக்கிறவங்க அண்ட் உட்கார்றவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு. இந்த காரணத்தினால கெண்டைக்கால் அண்ட் கணுக்கால்ல இருக்கிற ரத்த நாளங்கள் அதோட எலாஸ்டிசிட்டி இழந்து விரிவடைந்து வளைந்து நெளிந்து நார்த்தன்மை அடையும். ஸோ ரத்தம் மேல் நோக்கி ஹார்ட்டுக்கு போக முடியாம தேங்கி இருக்கும். ஆயுர்வேதா பொறுத்தவரை தயிர், ஆயிலி ஃபுட், மாடு அண்ட் பன்றி இறைச்சி, ஜீரணிக்க கஷ்டமான ஆகாரம் இதெல்லாம் அதிகமா எடுக்கிறதுனால தோஷம் சமநிலையை இழக்கும். இந்த சமநிலையை இழந்த வாதப்பித்தம் மற்றும் கஃபதோஷம் ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுத்தும். ஸோ ரத்தம் மேல் நோக்கி போக முடியாம கால்ல இருக்கிற வீக் ஏரியால தேங்கி துஷ்டமடையும். இதனால கால் வலி, மறுத்து போறது, கால்ல வெயிட் அண்ட் வீக் ஃபீலிங் ஏற்படும், அரிப்பு, எரிச்சல் ஏற்படும், தடுத்த இடம் ப்ளூ ஆர் பிளாக்கிஷ் கலர்ல மாறும். கவனிக்காம விட்டா ரத்த நாளங்கள்ல பிரஷர் அதிகமாகி வெடிச்சு புண்ணாகிரும். இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, துணி ஆர் கிரீப் பேண்டேஜ் வச்சு அஃபெக்டட் ஏரியா பேண்டேஜ் பண்ணலாம். ஆர் வெரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணலாம். அதிகமா நிக்கிறது ஆர் உட்கார்றது அண்ட் கால் தொங்க போடுறத தவிர்க்கணும். படுக்கும்போது காலுக்கு தலையணை வச்சு நம்ம உடலை விட கால் உயரமா இருக்கணும். ஆயுர்வேதால இதுக்கு அட்டைப்பூச்சி அண்ட் வெனிசெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எரிச்சல் இருந்தா ஐஸ் பேக் யூஸ் பண்ணலாம். மைல்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ஓவர் வெயிட்டா இருந்தா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். வசம்பு, மஞ்சள், துளசி இதை சம அளவு எடுத்து அதுல ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அஃபெக்டட் ஏரியால பெயின் கம்மியாகும். புங்கை மரப்பட்டை கஷாயம் போட்டு அதுல 10 ml ஆமணக்கு எண்ணெய், 5 ml தேன் கலந்து டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கும் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.